கேமரா மறுபடியும் லொல்லு பண்ண ஆரம்பிக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். தற்போது சில நிமிடங்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா துபாயில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. ட்ரோன் வந்து க்ரஷ் ஆகியிருக்குது அல் பாதா பகுதிகளில். சரியா, அந்த வீடியோ காட்சியை வீடியோ காட்சி சரி, ரெசிடென்ஸ் ஏரியாக்குள்ளேயே விழுந்திருக்குது பாருங்க. வாகனங்கள்லாம் நிற்குது. சரியா, வீட்டு வளாகத்துக்குள்ளேயே விழுந்திருக்குது. ஒரு வீட்டுடைய வீட்டுடைய அந்த காம்பவுண்டுக்குள்ள செவருக்குள்ளேயே விழுந்திருக்குது. அதே மாதிரி நான் நியூஸ் கிளிப்ஸ் எல்லாத்தையும் முன்னுக்கு வளமை மாதிரி போடுறேன். சில இடங்களில் குவைத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 பகுதிகளில் மின்சார அந்த இது விழுந்ததில், ட்ரோன்கள் வந்து மின்சாரத்தில் விழுந்ததில், மின்சார கம்பிகளில் விழுந்ததில் 6 இடங்களில் இப்போதைக்கு வரைக்கும் 6 பகுதிகளில் மின்சாரம் தொடர் தடையாக இருக்குமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக ஜெனரேட்டர்கள் பார்த்திங்கன்னா பல ஜெனரேட்டர்கள், டீசலில் இயங்கக்கூடிய பல ஜெனரேட்டர்களை ரெடி பண்ணியிருக்காங்க உடனடியாக மின்சாரத்தை வழங்குறதுக்காக சில பகுதிகளுக்கு. அதே மாதிரி மனாமா மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் மனாமா போர்ட்டில் வந்து அல்ஹம்துலில்லான்னு இதை நிறுத்தியிருக்கிறாங்க, புகஞ்சு வாரது நிறுத்தி இருக்கிறாங்க. அதுவும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. அதிகாரிகள் ஒன்றிணைந்து அதை ஃபுல்லாகவே அணைச்சிருக்கிறாங்க. மனாமா போர்ட்டில், சலாலா போர்ட்டில், சலாலா துறைமுகத்தில் அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இது பண்ணியிருக்கிறாங்க, தீயை அணைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்துடைய பல பகுதிகளையும் இருக்கக்கூடிய நிலைமைகளை தொடர்ந்துமே ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எமர்ஜென்சி பிளானிங் ப்ரோக்ராம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதையும் வந்து த ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஃபர்மேஷன் டைரக்டர் முகமது Al Khalil, Director of the Audit and Archive Department, explain the procedure and handling the current situation. இப்போதைய நிலைமைக்கு எமர்ஜென்சி அப்படி செயல்படுறது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாரு. அவருடைய ஸ்பீச்சும் இருக்குது, அது நான் கடைசியில் போகிறேன், அரபி தெரிஞ்சவங்க பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் தொடரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போதைய சூழலில் மிகவும் மோசமான நிலைமைக்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தற்போதைய சிச்சுவேஷன். சரியாக வீட்டு வளாகங்களுக்குள்ளேயே வந்து விழுது. தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் ட்ரோன் பறக்கிற சத்தம் கேட்டால் கொஞ்சம் அவதானமாக இருந்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கண்ணுக்கு விளங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஆப்ஜெக்ட் நம்மளை நோக்கி வருதுன்னு அந்த இடத்தோட்டு கொஞ்சம் நகருங்க, கொஞ்சம் தூரம் நகருங்க, பதட்டப்படாதீங்க. அதே மாதிரி கும்பலாக நின்று வேடிக்கை பார்க்காதீங்க, கும்பலாக ஒரு இடத்துல இருந்து வெளியில் வந்து நின்று பார்க்காதீங்க. ஏன்னா சில நேரங்கள் உங்களை நோக்கி வருதுன்னும் போது நீங்கள் தப்பி ஓட முடியாது. நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கத்தில் முட்டி மோதி அந்த சலசலப்புலேயே உங்கள் மேலே பொருட்கள் ஏதாவது வந்து விழலாம், ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்து விழலாம், அதுலேயும் உங்களுக்கு காயம் ஏற்படலாம். அதனால் தயவு செய்து கவனம். உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம், இல்லாமல் இறைவன் பாதுகாக்கணும். இந்த மாதிரி எந்த விபத்துகள் நடக்காமல் கவனமாக இருங்க. அதே மாதிரி வீதிகளில் பயணிக்கக்கூடிய அனைவருமே கவனம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ டைம் வந்து 4:50 மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். تطمئن وزارة الداخلية المواطنين والمقيمين القاطنين في المناطق المحيطة بموقع استهداف خزانات الوقود بمحافظة المحرق بأنه يمكنهم ممارسة حياتهم بشكل طبيعي وفتح النوافذ بالمنازل، معربين عن الشكر والتقدير لهم على تعاونهم والتزامهم بالتعليمات الصادرة من الجهات المختصة، حيث تمكنت فرق الدفاع المدني من السيطرة على الحريق الناجم عن استهداف العدوان الإيراني الآثم، فيما تتم حاليا أعمال التبريد اللازمة. أستاذ محمد، احنا الآن موجودين معكم في المركز الرئيسي، لكن حتى نوضح كيف تسير خطة الطوارئ في الهيئة العامة للمعلومات المدنية في الظروف الراهنة والاستثنائية.
بسم الله الرحمن الرحيم. احنا الحمد لله تقريبا ماخذين كل احتياطاتنا. عندنا ملجأ حق الموظفين، لكن احنا ودنا نوجه رسالة حق المراجعين ان خدماتنا تقريبا شبه كاملة إلكترونية، ونتمنى ان ما حد يراجعنا هني بظل الظروف هذه. و يعني هذا تمني بالنسبة لنا صراحة. استاذ محمد، ما هي الاجراءات التي اتخذتها هي لاستمرارية الخدمات اللي تقدم، سواء انهاء المعاملات كذلك حتى عن طريق الاونلاين؟ يعني احنا تقريبا شبه معاملات كاملة اونلاين، يعني الحضوري معاملات نقول احنا فيها مشاكل، لكن باقي المعاملات كلها عن طريق الاونلاين، حتى سواء مواطن او مقيم. حتى نتكلم كذلك ان احنا موجودين في الصاله هذه اللي موجوده، في عندكم اكثر من صاله موجوده، في عندكم مراكز موجوده تقدم الهيئه العامه للعماله المدنيه في محافظه الأحمدي وكذلك في الجهراء. تقريبا نفس الخدمات تقدم في مبنانا في الجهراء او في الصباحيه، يعني نفس الخدمات بالضبط. اذا انا ما براجع مثلا اقدر اخلص معاملتي عن طريق الاونلاين افضل لي واحسن لي انا في البيت في العمل؟ احنا ما نبيك تراجع اصلا، بالعكس احنا كل خدماتنا اونلاين، وانت قاعد ببيتك وانت قاعد بدوامك تخلص المعامله اونلاين، واسهل واسرع، وحتى انجازها اسرع من الحضوري. حتى نعرف المشاهد الكريم شنو المعاملات اللي انا اقدر اخلصها اونلاين وانا في مكان؟ كل المعاملات، اي معامله تخطر على بالك تنجز اونلاين، ما عدا في حالات بسيطه اللي هي يعني نتكلم عن احكام الحضانه او احكام الخلافات، الامور يعني جدا بسيطه تعد على الاصابع يعني. وهذه الحالات يعني احنا نتمنى من المواطنين والمقيمين اذا كان يقدر ياجل معاملته الى بعد الاوضاع هذه يكون افضل، يعني بظل الاوضاع الراهنه هذه احنا نتمنى من المراجعين انه ما يراجعون الا للضروره القصوى. يعني اذا كان مثلا في بعض الحالات يكون عنده مثلا الاونلاين مو شغال او في مشكله ممكن يراجعنا، لكن بالوضع الطبيعي يفترض انه ما يراجع الهيئه. اعتقد ان برنامج تطبيق هويتي سهل عليكم امور كثيره. كثيره، تطبيق هويتي وسهل طبعا، يعني اثنينهم اللي هو التطبيقين هذول سهلوا او يعني هم المعاملات اللي تنجز عن طريقها الاونلاين. لو نتكلم عن كم يبلغ عدد متوسط المعاملات التي يتم انجازها في الهيئه العامه للمعلومات المدنيه؟